ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணக்கூடிய 10 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 10 டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாகிட்டே வருவாங்க. சரிங்களா? இப்போது அந்த 10 டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸ்லீவில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். ஜாயிண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது டிப் நம்பர் 1. பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து சரியான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் சைடில் நம்மளுக்கு சரியான அளவு, மேல் பக்கம் தான் நம்மளுக்கு குறைவான அளவுகள் இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து விட்டு கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தையலுக்காக தேவைப்படும். இப்போது ரைட் சைடும் சேம் டு சேம் வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். கரெக்டாக நம்ம 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா? அந்த 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா தான் நம்ம கிளாத் விட்டுருக்கோம். கொஞ்சம் குறைவாகவே தையல் போட்டாலும் நம்ம கட் பண்ணும் பொழுது ஈக்குவல் ஆகிக்கும். சரிங்களா? ஒன் சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே போல் அடுத்த சைடும் ஜாயின் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் ரைட் சைடும் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதே போல் டர்ன் பண்ணிட்டீங்க, நம்ம பீஸை வந்து திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னாலும் தவறாயிரும். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணக்கூடிய அதே பொசிஷனில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். படிமான தையல் கண்டிப்பாக போடணும். டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஜாயின் பண்ணிட்டோம் கிளாத்தை. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒன் சைடு சரியான அளவு இருக்குது இல்லைங்களா? இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு லைனிங் கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்லீவுக்கு. சரிங்களா? அடுத்து டிப் நம்பர் 2. இப்போது பார்டர் இருக்குது. சரிங்களா? பார்டர் இல்லைன்னா நார்மலாக நம்ம லைனிங்கில் 1/2 இன்ச் விட்டு தையல் போடுவோம். இது வந்து நார்மலாக லைனிங்க்கு நம்ம தைக்கக்கூடிய ஸ்டைல். சரிங்களா? இப்போது பார்டர் இருக்குது. இந்த பார்டர் ஓகே, நார்மலான பார்டராக இருக்குது. இதுவே சில பார்டர் பார்த்திங்க அப்படின்னா அகலம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். அப்போ இது மாதிரி மெயின் கிளாத் பக்கம் நீங்கள் தையல் போடணும். ஏன்னா பார்டர் என்ன சைஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம மெயின் கிளாத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? இது டிப் நம்பர் 2. மெயின் கிளாத்தில் பார்டர் சைடில் தான் நம்ம தையல் போடணும். ஏன்னா இன்ச்சில், அதாவது டேப்பில் வந்து நம்ம இன்ச் மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம படிமான தையல் போட்டுக்கிறோம். டாப் ஸ்டிச். சரிங்களா? போட்டால் தான் நம்மளுக்கு லைனிங் வந்து வெளிப்பக்கம் வராமல் இருக்கும். டாப் ஸ்டிச் போடலை அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிமான தையல், அதுவும் டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் கிளாத் வெளியில் வரவே வராது. இப்போ பாருங்கள், சைடில் எப்பவும் போல் நம்ம லாங் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உள்பக்கம் தள்ளின மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் நம்ம இன்னும் டெப்த்து எடுக்கலை. டெப்த்து எடுக்கும் பொழுது நம்ம கார்னரில் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கட் ஆயிரும். ஆக மறுபடியும் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி நம்ம லாங் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக மெயின் கிளாத்தும் லைனிங்கும் பிரியாது. சரிங்களா? செப்பரேட்டாக வெளியில் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம லாங் ஸ்டிச்சை எடுத்து விட்டுறலாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம். இதே போல் அடுத்த ஸ்லீவு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவும் அதே போல் தான். ஆல்ரெடி நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிட்டோம். மெயின் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு தான் நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? ஏன்னா டர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா? திருப்புறோம். அதனால் இந்த மாதிரி தான் இதுவே ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ராங் சைடும் தையல் போடுவோம். கரெக்டாக நம்ம பார்டர் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு மெயின் கிளாத்தில் தையல் போட்டுக்கோங்க. இது டிப் நம்பர் 2. இதில் டபுள் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே போல் தான் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து லாங் தையல் நீங்கள் போட்டுக்கிறது பெட்டர். நம்ம டெப்த்து எடுக்கக்கூடிய பகுதி எந்த பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் முடிவு பண்ணுவோம். அதனால் 2 பக்கமுமே வந்து கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி போட்டுக்கோங்க. அதாவது ஸ்லீவில் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 சைடுமே கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரான பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹேர் கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா சென்டர் நம்மளுக்கு மாறக்கூடாது.
இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் சைடு உயரம் மட்டும் குறைவாக வேணும், நம்மளுக்கு மெயின் உயரம் சரியாக இருக்கணும் அப்படின்னா எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துலேருந்து கிராஸ் வைஸில் 1/2 இன்ச் மேல் பக்கமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடு உயரம் நிறைய பேர்த்துக்கு டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா. அதாவது நம்ம வயிறு பகுதியில் மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா இருந்து சுருள்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது டிப் நம்பர் 3 ஓகேங்களா. இந்த சைடு உயரம் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது பட்டியும் வந்து அந்த இடத்துல சுருங்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும் சரிங்களா. அதை வந்து கிராஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டினுடைய ராங் சைடு, அதாவது லைனிங்கோட ராங் சைடும் நம்மளுடைய மெயின் கிளாத்தினுடைய ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். நெக் வித்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக் வித் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2.25 அப்படின்னா 4.5 இன்ச் டோட்டலாக இருக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங்கோட எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கலாம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத் மேல் பக்கம் இருக்குது, அடிப்பக்கம் இருக்கிற மெயின் கிளாத் வந்து சுருங்காமல் பார்த்துக்கோங்க. காட்டன் அப்படின்னா மேக்ஸிமம் சுருங்காது, எது இருந்தாலும் கையில் வந்து லைட்டாக சுருக்கங்களை எடுத்து விட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இதுபோல் எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தில் வந்து சிசர் படக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டைலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஏன் இந்த ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுறோம், நம்ம 1/2 இன்ச்சில் தையல் போட்டு டேர்ன் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். அது வந்து எந்த ப்ளவுஸ்க்கு நம்ம அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா. ஏன்னா ரொம்ப வந்து தின்னாக இருக்குது, அதாவது மெயின் கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடு தான் சரியான மெத்தடு. இதுவே ரொம்ப ஹெவியாக மொத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் இது மாதிரி டேர்ன் பண்ணலாம். அதாவது 1/2 இன்ச்சில் தையல் போட்டு நீங்கள் வந்து டேர்ன் பண்ணலாம். லேஸாக இருக்கக்கூடிய கிளாத்துக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான் சரியான மெத்தடு சரிங்களா. பாருங்கள், கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் வந்து ஒரு பக்கம் லைன் இருக்கும், ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணி இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறோம். சிங்கிள் ஃபோல்டு, மறுபடியும் சரியான அளவில் குறிச்சோம் இல்லைங்களா, அந்த அளவில் அடுத்த ஃபோல்டிங். இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடு நல்லா பெல்ட் மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. இதுவே வந்து அடித்து திருப்புறோம், 1/2 இன்ச்சில் அடித்து டேர்ன் பண்ணிடுறோம், வேலை ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு ஒரே தையல் தான், டேர்ன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. பட் அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது சரிங்களா. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க சரிங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேலை மட்டும்தான் நம்மளுக்கு அதிகம், பட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸ் எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு உயரம் அதிகமாக இருக்குது, அதாவது ஷோல்டர் நேரு சரியாக இருக்குது, உயரம் சைடில் பாருங்கள் குறைவாக இருக்குது, 1/2 இன்ச் அப்படியே மேல் பக்கமாக சரிங்களா. இந்த வளைவு பகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருக்கும் பொழுது சைடு, அதாவது நம்ம வயிறு பகுதியில் அந்த சுருளல் இல்லாமல் இருக்கும், அப்படியே சுருண்டுக்கும் பார்த்தீங்களா ப்ளவுஸு சைடில், அந்த அந்த தூக்கல்கள் இல்லாமல் சுருளாமல் இருக்கும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கிறது. இப்போது டாட் வந்து மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சென்டர்லேருந்து எப்போவுமே வந்து 3 to 4 இன்ச் அவங்களோட பாடி அகலத்தை பொறுத்து சரிங்களா. உயரம் அப்படிங்கிறது 3 to 4 இன்ச், நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது அவங்களுடைய நெக் உயரம், அதாவது பின்கழுத்து உயரத்தை பொறுத்தும் பேக் சைடு உயரத்தை பொறுத்தும் இந்த டாட்டோட அளவு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் வந்து மாறும் சரிங்களா. அந்த ப்ளவுஸை பொறுத்து நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு குழியுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ பேக் பார்ட் ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வைக்கிறோம். மெயின் கிளாத்தினுடைய ராங் சைடு, அதே போல் லைனிங் கிளாத்தோட ராங் சைடு.
எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, லைனிங் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அல்லது நார்மல் பீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பீஸில் வந்து ரைட் சைட் ராங் சைடு வந்து நல்லா தெரியும் சரிங்களா. சில பீஸில் கண்டிப்பாக தெரியாது. நம்ம கவனக்குறைவாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாகிடும் சரிங்களா. அதுலேயே வந்து நம்ம டைம் வந்து ரொம்ப ஆகும் பொழுது நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து போயிடும். இவ்வளோ தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படிங்கிற நம்மளுடைய உறுதி வந்து போயிடும் சரிங்களா. அதனால் நம்பிக்கை போயிடும். ஆக கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். நம்மளால் இன்னும் நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். நம்ம இன்றைக்கி என்ன ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்த டைம் என்ன எடுத்துக்கிறோமோ இந்த ப்ளவுஸை அதே டைமை விட இன்னும் கொஞ்சம் குறைவான டைமில் தைக்கணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் நோக்கமாக வச்சுருக்கணும். அவங்க வந்து இவ்வளோ டைமில் தைக்கிறாங்க, நம்ம இவ்வளோ டைமில் தைக்கணுங்கிறது இல்லை சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைமில் தைக்கிறீங்களோ அந்த டைம்லேருந்து இன்னும் கொஞ்சம் குறைவான டைமில் நீங்கள் தைக்கிறது தான் பெட்டர் சரிங்களா. அடுத்தவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம், உங்களோட நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஆகுது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அப்படின்னா அடுத்து 1.25 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள், அடுத்து 1 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி சைடில் வந்து தையல் போட்டோம். இப்போது நம்ம டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணுறோம். நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது நார்மல் சைஸ் ப்ளவுஸு, இது டிப் நம்பர் 4 சரிங்களா. இப்போது ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா டாட்டோட அகலத்தையும் 1/4 இன்ச் குறைச்சிக்கோங்க, அதே போல் உயரத்தையும் குறைச்சிக்கோங்க. பட் செகண்ட் டாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த 2.5 இன்ச் தான் வரும், குறையாது சரிங்களா. ஆனால் 2 டாட்டுக்கும் இடையில கார்னருக்கு இடையில 1.5 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போது மேல் பக்கம் நம்ம தேர்டு டாட் ஃபஸ்ட்டு டாட்டோட எண்டிங்லேருந்து எடுக்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 5 to 5.5 இன்ச்சுக்கு உள்ளார தான் வரும் சரிங்களா. 5 இன்ச் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ், நார்மல் அப்படின்னா 5.5 இன்ச்சு, பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நம்மளுக்கு 6 இன்ச் கிடைக்கும் சரிங்களா. மேலேருந்து கீழ்ப்பக்கமாக சரிங்களா, இந்த ஆம்கோல் ரவுண்டு சைடில். அதே போல் தான் இந்த டாட் பார்த்திங்கன்னா 3 டாட்டுக்கு இடையில 1.5 இன்ச் ஷோராக இருக்கணும். இதுவே 2 இன்ச் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸ் சரிங்களா. 1.25 இன்ச் இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் சரிங்களா. இதிலேருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளவு அகலங்கள் தேவை அப்படிங்கிறது சரிங்களா. இது டிப் நம்பர் 4. அடுத்து பாருங்கள், நம்ம அதே போல் தான் இந்த சைடும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கரெக்டாக லைனிங் கிளாத்தோட எட்ஜ்லேயே வந்து தையல் விழற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நிறைய ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நெக் பகுதி வந்து ஷோல்டர் லூஸ் ஆகுது சரிங்களா, நெக் பகுதி வந்து லூஸாக இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளங்கள் அதிகமாக வருது. அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது அந்த ப்ராப்ளங்கள் வராது சரிங்களா. நம்ம சுடிதாரில் எப்படி வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே போல் ப்ளவுஸ்லேயும் வந்து நெக் பகுதியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா. செப்பரேட்டாக வெளியில் தெரியாத ப்ளவுஸுக்கு உள்பக்கம் வைக்கலாம். இதுவே வந்து செப்பரேட்டாக வெளியில் தெரியும், கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியும், மெயின் கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுடிதாருக்கு உள்பக்கமாக டேர்ன் பண்ணுவோம் பாருங்கள். அதே போலவே எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து உள்பக்கம் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக் பகுதி கண்டிப்பாக லூஸ் ஆகவே ஆகாது சரிங்களா. அதை நம்ம தனியாக வந்து ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போது டாட் வந்து 2.5 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணோம், அதே போல் 2.5 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்ச்சஸ் வந்து நோட் பண்ணல, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போது சென்டர் கரெக்டாக செகண்ட் டாட் அப்படிங்கிறது இந்த சென்டர் நேர். நம்ம ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக வந்து பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டோனாலே அதுதான் எண்டிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போது 2 டாட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து தேர்டு டாட்டு, இந்த 2 டாட்டுக்கு இடையில கேப் வந்து நம்ம அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே கேப் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தேர்டு டாட் இந்த 1.5 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. நம்ம உயரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கணக்கு இல்லை, கேப் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. 3 டாட்டுக்கு இடையில கேப் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது தான் கணக்கு சரிங்களா. இது டிப் நம்பர் 4. இப்போது 2 சைடும் ஃப்ரண்ட் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம்.
அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்டை உள்பக்கம் டேர்ன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரிங்களா? அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது பட்டி எடுத்துக்குவோம். பட்டி பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் ஒரு பீஸ் மெயின் கிளாத், அதே போல் லைனிங் கிளாத்தும் ஒரு பீஸ் தான் இருக்குது. இப்போது செப்ரேட்டாக அது வந்து வெளியில் தெரியக்கூடிய பீஸ் பாருங்கள். இது கீழ்ப்பக்கம் இருக்கிற மெஷினோட கலர் கூட எப்படி வெளியில் தெரியுதுன்னு பாருங்களேன். இது மாதிரி தெரியக்கூடிய பகுதி. இப்போது நம்ம அதே சேம் கலரில் தான், அதாவது சேம் கலரில் உள்பக்கம் வைக்கணும் மெட்டீரியல். அப்படி இல்லைன்னா அந்த கலர் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா டார்க் கலராக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் மெயின் கிளாத்தில் பட்டியில் உள்பக்கம் என்ன கலர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே வெளியில் தெரியாது. சரிங்களா? இதுவே வந்து நீங்கள் ஒரு எல்லோ கலர் வைக்கிறீங்க, ஒரு ஒயிட் கலர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லாவே வந்து வெளியில் தெரியும். ஆக இது வந்து டிப் நம்பர் 5. செப்ரேட்டாக வெளியில் தெரியக்கூடிய பட்டிக்கு அதே கலரில் தான் வைக்கணும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்காக நான் வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கேன். பட் இது டார்க் கலர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வெளியில் தெரியாது. சரிங்களா? என்ன கலர் உள்ளார வச்சுருக்கோங்கிறது தெரியாது, டார்க்காக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, ஒரே சேம் கலரில் இருந்தால். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 1/2 இன்ச் இப்போ ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, இது வந்து லைனிங் கிளாத் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக லைனிங்கோட எட்ஜ்லேயே டாப் ஸ்டிச் வந்து போடுறோம். மெயின் கிளாத்தில் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு கலர் வேரியேஷனும் தெரியல. சரிங்களா? சேம் அதே கலரில் தான், மெயின் கிளாத்தோட அதே சேம் கலரில் தான் இருக்குது. பட் நம்ம வந்து க்ரீன் கலர் டார்க் கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதே போல் கலர் போகிற மாதிரி பீஸை வந்து உள்பக்கம் கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. கலர் போகுச்சு நினச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலர் போகுதுன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் உள்பக்கம் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை கவனமாக கொடுங்க. கலர் போகாத மாதிரி நல்ல பீஸாக கொடுத்துருங்க. இப்போ நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து பட்டி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. டிப் நம்பர் 6. சரிங்களா? நீங்கள் ஸ்மால் சைஸ், நார்மல் சைஸ், பெரிய சைஸ் எல்லா ப்ளவுஸுக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம தையல் போடக்கூடிய இடத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம ஃபோல்டிங் வரைக்கும், பேக் ஃபோல்டிங் வரைக்கும் இருக்கிற அளவு ஹைட் A மார்க் பண்ணிக்கோங்க, 3 இன்ச்சு. அடுத்தது கிராஸ் 1 3 இன்ச் இருக்குது. நம்ம 3.25 இன்ச்சாக மார்க் பண்ணி லைன் போட்டுக்குவோம் எப்போவுமே. சரிங்களா? இப்போது ஹைட் B சரிங்களா, 2.25 இன்ச் இருக்குது, அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் 2.25 இன்ச்சுக்கு குறைவாக வந்து வரக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அடுத்தது கிராஸ் 2 அப்படிங்கிறது 7 இன்ச்சுனா அந்த 7 இன்ச்சு அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஹைட் C, மேல் பக்கம் தையல்லேருந்து கீழ்ப்பக்கம் நம்மளுடைய ஃபோல்டிங் வரைக்கும் என்ன அளவுகள் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சைடில் ரெண்டும், அதாவது ஏவும் சியும் பார்த்திங்க அப்படின்னா பியை விட ஒரு 1/4 அல்லது 1/2 இன்ச் அதிகமாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக இருக்கும், பட்டியினுடைய வளைவுகள் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படி சரியாக ஷேப் வரலைன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போது சேம் அளவில் இதே பட்டி இதே சைடில் 2 பக்கம் சேம் அளவில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க்காக மார்க் பண்ணி லைட்டாக ஒரு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பக்கம் சேம் அளவு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸ்டிச் பண்ணுறப்ப அளவுகள் நம்மளுக்கு மாறாது. சரிங்களா? லைட்டாக பிசுறுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2 பக்கம் பட்டி வந்து மார்க்கிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. பட்டியில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி தையல் போடுங்க. இதுவே வந்து இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஃபஸ்ட்டு டாட் இந்த எண்டிங்கில் ரொம்ப குறைவான அகலம் தான் இருக்கணும், 1/2 இன்ச் விடக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். மேல் பக்கம் வர்றப்ப பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தாராளமாக வரலாம். சரிங்களா? இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவான அகலம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது
நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரியாக இருக்கா அல்லது அதிகமாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிடணும். ஏன்னா தையலில் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன பிகினராக இருக்கிறவங்க மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல கொஞ்சம் மேல் பக்கமாகவோ அல்லது கீழ்ப்பக்கமாகவோ மறுபடியும் பிரிச்சுட்டு லைட்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாயிடும். சரிங்களா? இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடு இந்த மெத்தடில் இருக்குது. ஏன்னா பட்டி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அடுத்து பத்தாமல் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிரமம் இல்லைங்களா? ஆக அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. பத்தலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் கம்மியாக வந்துருச்சு, பட்டியும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ சிரமம் இல்லைங்களா? இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது சரியான அளவில் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்த பக்கத்தை எடுத்துக்குவோம். இந்த ஃப்ரண்ட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த சைட்லேருந்து இப்படி வச்சுட்டே வாங்க. கரெக்டாக வச்சு பார்த்துட்டே வந்துட்டு இந்த எண்டிங்லேருந்து நம்ம தையல் போடுறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கிங் வந்து உங்களால் கண்ணில் பார்க்க முடியும். இதுவே பட்டியை மேல் பக்கம் வச்சு ஃப்ரண்ட்டை அடிப்பக்கம் வச்சுட்டு நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க்கிங்கை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து தையல் போட முடியும். சரிங்களா? லைட்டாக அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டே தையல் போடலாம். இப்போது 2 சைடும் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். சரிங்களா? இதில் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ இருந்தது அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா சரியாயிரும். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது கொக்கிப்பட்டி சைடு, வீப்பட்டி சைடு. ஏன்னா 2 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது கொக்கியும் வீயும் ஈவனாக இருக்கணும் இல்லைங்களா? அதையும் செக் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் அதே போல் தான். பாருங்கள், இதில் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா அந்த லைன் வெளியில் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இதில் தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாயிரும். சரிங்களா? பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்டு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக வந்து நான் தையல் போடுறேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து பேக் பார்ட்டில் வச்சு பார்க்குறோம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், சரியாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இதில் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சிரமம். சரிங்களா? அதே போல் கொக்கிப்பட்டி வீப்பட்டி சைடு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து அதை இப்போவே வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு குறைவாகவும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது நம்ம. சரிங்களா? ப்ளவுஸ் வந்து அந்த மிஸ்டேக் ஃபைனல் வரைக்குமே வரும். சரிங்களா? அதனால் இப்போவே வந்து அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிப் நம்பர் 6. இப்போ பட்டி நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிடுறோம். எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி. சரிங்களா? இப்போது கொக்கி பட்டி வீப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. சரியான அளவுலேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த பீஸை வந்து டபுளாக கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம நெக் பகுதி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த பீஸ் கிடைக்கும். அந்த பீஸை வந்து இந்த நம்ம வீப்பட்டிக்கும் கொக்கிப்பட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு பீஸை மட்டும் லைட்டாக 1/2 இன்ச்சில் இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. பீஸ் ரொம்ப குறைவாக இருக்குன்னா நீங்கள் 1/4 இன்ச்சிலேயே மடித்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ராங் சைடும் ரைட் சைடும் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண பீஸோட ரைட் சைடு இது மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டிங்கை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் படிமானமாக இருக்கும். சரிங்களா? நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம போட்ட தையல் மட்டும் கவர் ஆகிற மாதிரி, எக்ஸ்ட்ரா கவர் ஆகக்கூடாது. கரெக்டாக நம்ம போட்ட தையல் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த தையல் கவர் ஆகிற மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல ஹூக் தேவையோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் ஸ்டார்டிங்கில் ஒரு வி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாட் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து வி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அந்த தையல் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வி வந்து நம்மளுக்கு தேவை, ஹூக் தேவை. சரிங்களா? ஏன்னா நம்ம வி ஸ்டிச் பண்ணால் தான் அந்த இடத்துல ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே போல் இந்த தையல் நேரும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம பட்டியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். அடுத்தது பட்டியினுடைய சென்டர்.
இது 4வது ஹூக். அடுத்தது கீழ் எண்டிங், இது 5வது ஹூக். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு மேலே தேவைன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாமே தவிர இந்த இடத்துல பண்ணாமல் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், நம்ம வி பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். கொக்கி பட்டி இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கீழ்ப்பக்கத்தில் இருந்து நம்ம மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறோம். அந்த சைடு மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம தையல் போட்டோம். அதே 1/4 இன்ச் அகலத்தில் தான் தையல் போடுறோம். இப்போ இந்த ஃபோல்டிங் எடுத்து விட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ண பீஸில் தையல் விழற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு. சரிங்களா? டபுள் ஃபோல்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு, சிங்கிள் ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு. டோட்டலாக பீஸ் வந்து உள்பக்கம் வந்துடும். ஜாயின் பண்ண பீஸ் நம்மளுக்கு வெளிப்பகுதியில் மெயின் கிளாத், ப்ளவுஸினுடைய மெயின் கிளாத் மட்டும்தான் தெரியும். லைனிங் கிளாத் வெளிப்பக்கம் நம்மளுக்கு தெரியாது. எப்போவுமே வந்து பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க, தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ கொக்கி பட்டி வி பட்டி ரெண்டையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம பீஸ் வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது டிப் நம்பர் 7. கழுத்து பகுதியை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த கழுத்து பகுதியை செக் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்து பகுதியை செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஷோல்டர் லூஸை வந்து தவிர்க்க முடியும். நெக் பகுதி லூஸ் வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். சரிங்களா? இது டிப் நம்பர் 7. இப்போது ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போட்டுக்கிறோம். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஷோல்டர் வந்து ஓவர்லாக் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்பவும் போல் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும், தையல் பிரியாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் லென்த் வைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு 6 பீஸ் போதுமானது. ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 8 பீஸாவது தேவைப்படும். அடுத்தது அவங்களோட நெக் பகுதியினுடைய உயரத்தை பொறுத்து. சரிங்களா? சிலர் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் நெக் பகுதி வச்சுருப்பாங்க பேக் நெக்கு. சரிங்களா? சிலர் வந்து 8, 8.5, நார்மல் பார்த்திங்கன்னா 8.5. சரிங்களா? சிலர் பார்த்திங்க அப்படின்னா 9, 10, 10.5 வரைக்குமே வந்து பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்களோட லென்த்தை பொறுத்து கிராஸ் பீஸினுடைய அளவுகள் மாறும். சரிங்களா? லென்த் வந்து அதிகமாகவும் குறைவாகவும் தேவைப்படும். நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது கிராஸ் பீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக் பகுதியில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் பகுதியை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து நம்ம கொக்கி பட்டி சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இது மாதிரி 1/2 இன்ச் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தையல் போட ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த கழுத்து பகுதி பெண்ட் ஆகிற இடத்துல இது மாதிரி ஒரு ப்ளீட், அதாவது ஒரு மடிப்பு பகுதி. அடுத்தது மறுபடியும் ஒரு மடிப்பு. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா இந்த கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா தூக்கல்கள் இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? அதே போல் இந்த நம்ம ஜாயின் பண்ண பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி டபுளாக ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் ரொம்ப அந்த இடத்துல தடிமனாக இருக்கக்கூடாது, தையல் விழறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது, அதுக்காக. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இடத்துலையும் அதே போல் டபுளாக ஓப்பன் பண்ணி கிராஸ் பீஸாக தையல் போட்டுக்கிறோம். இந்த வளைவு பகுதியிலையும் அதே போல் ப்ளீட்டு. சரிங்களா? 2 சுருக்கங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம உடலோட அப்படி படிமானமாக இருக்கும் இந்த இடத்துல. சிலர் பார்த்திங்க பிகினர்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த ப்ளீட் வைக்காத காரணத்தினால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தூக்கல் இருக்கும். மற்ற பக்கம் எல்லாமே நார்மலாக இருக்கும். கரெக்டாக அந்த வளைவு பகுதியில் மட்டும் லைட்டாக அப்படி தூக்குன மாதிரி இருக்கும்.
ப்ளவுஸு சரிங்களா, ப்ளவுஸோட நெக் பகுதி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க ஸ்டிச் பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அதாவது டைட்டாக இழுக்காமல் அந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை, எனக்கு அது சரியாக வரலை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ளீட் 2 ப்ளீட் வச்சிங்க அப்படின்னா போதுமானது. சரிங்களா, 2 சுருக்கங்கள் தான். இதை வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல தூக்கல் கண்டிப்பாக வராது. சரிங்களா, அதே போல் இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட அந்த இடத்துல நீங்கள் தையல் போடலாம். ஏன்னா நீங்கள் மேல் பக்கம் மட்டும்தான் கவனிக்கிறீங்க, அடி சைடில் கவனிக்கிறது இல்லை. ஏன்னா கிராஸ் பீஸை இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருப்போம். கீழ்ப்பக்கம் கவனிக்காதனால அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி பார்த்தீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் மெயின் கிளாத்தில் தையல் விழாமல் கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு கூட அந்த இடத்த வந்து கவனமாக வச்சு நீங்கள் வந்து தையல் போடுறது பெஸ்ட்டு. லாஸ்ட் எண்டிங்கில் இது மாதிரி 1/2 இன்ச் கட் பண்ணி உள்பக்கமாக டேர்ன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம தையல் போட்டோம். இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணி பார்க்கும்பொழுது சிலருக்கு இந்த இடத்துல தையல் விழாது. சரிங்களா, மெயின் கிளாத்துலேருந்து தையல் வெளியில் வந்திருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே கூட மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம டிப் நம்பர் 8 வந்து பார்த்தோம். சரிங்களா, இப்போ இந்த வளைவு பகுதியில் நம்ம ப்ளீட்ஸ் வந்து கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல எல்லாமே ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேர்கட் கொடுக்கும் பொழுது நல்ல டேர்ன் ஆகும், திரும்பும். அப்போ அந்த தூக்கல்கள் கண்டிப்பாக. இப்போது இந்த ஃபோல்டிங் பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உள்பகுதியில் அந்த பிசுறு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசுறு பகுதியை கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸை ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தையல் போடுவோம் பார்த்தீங்களா மேல் பக்கம், அதில் எவ்வளவு அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் பண்ணலாம் அல்லது பெருசாகவும், அதாவது 1/2 இன்ச் பக்கமும் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம். சிங்கிள் தையல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா ரொம்ப அகலம் கம்மியாக வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுவே வந்து டபுள் தையல் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் அகலம் அதிகமாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம தையல் போடுறோம். சரிங்களா, மற்ற பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பக்கம் நேராக தையல் வந்துடும். அந்த கார்னரில் மட்டும் சரிங்களா, இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் கவனமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸில் மட்டும் தையல் விழற மாதிரி நம்ம தையல் போடணும். இந்த வளைவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த ப்ளேட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மடிப்பு வந்து சரியாக எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேர்ன் பண்ணும்போது நல்ல வளைவுகள் நீட்டாக இருக்கும். அந்த தூக்கல்கள் இல்லாமல் படிமானமாக வளைவுகள் நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வர்ற பக்கம் பாருங்கள், ஈஸியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போட ஈஸியாக இருக்கும். அந்த டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம போடணும். ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணணும். சரிங்களா, பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற தையலுக்கு போக மீதம் எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத் வந்து கிராஸ் பீஸை கட் பண்ணணும். சரிங்களா, இந்த கட் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னு கேட்டால், நம்ம சிசரோட கார்னர் வந்து நம்ம ப்ளவுஸில் பற்றக்கூடாது. ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ நம்ம சிசர் வந்து கார்னர் பற்றக்கூடாது. சரிங்களா, கவனமாக பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீஸை மட்டும் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. தையல்லேருந்து ஒரு பாயிண்ட் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணிடுங்க. நம்ம ஹெம் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஹெம் பண்ணிக்கலாம். சரிங்களா, லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஹெம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுறலாம். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது நம்ம தையல் தான் போட போகிறோம். சரிங்களா, டபுள் தையல் போட போகிறோம். இதில் சிங்கிள் தையல் போடுறது அப்படின்னாலும் போடலாம், இது நம்மளோட விருப்பம். இந்த அகலத்தை பொறுத்து, அகலம் கம்மியாக வந்து ஃபோல்டு பண்ணியிருந்தோன்னா சிங்கிள் தையல். இப்போ நம்ம அகலம் கொஞ்சம் அதிகமாக 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக தான் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஆக டபுள் தையல். ஃபஸ்ட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது போல் அந்த எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க, சின்ன தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கழுத்து பகுதி தான் நம்மளுக்கு வெளியில் தையல் தெரியக்கூடிய பகுதி. அடுத்தது பேக் பார்ட்டில் ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங், இந்த 2 தையலும் மெயினாக வெளியில் தெரியும். ஸ்லீவினுடைய
ஹெம் பண்ணியிருந்தால் ஹெம்மிங் தெரியும், அப்படி இல்லைன்னா ஸ்லீவில் வந்து கார்னரில் தையல் தெரியும். இந்த 3 தையலும் நீட்டாக இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்தது தான் ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுத்துடணும். இது வந்து நார்மல் ப்ளவுஸ். இதுவே உங்களுக்கு பட்டு சாரியோட ப்ளவுஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது நல்லா வந்து ஒரு பிரின்சஸ் கட் போடுறீங்க, இல்லை போட் நெக் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நல்லா நீட்டாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். சரிங்களா? அதனால் அது மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தையல் வந்து போட்டுட்டோம். சரிங்களா? நெக் பகுதி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து டிப் நம்பர் 9 நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஷோல்டரோட சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது தையலுக்காக 1/2 இன்ச். சரிங்களா? இப்போது பாருங்கள், லைட்டாக வந்து முன்பக்கம் மட்டும் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிராஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம தையல் போடும் பொழுது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகும், விரிவடையும். சரிங்களா? எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் அந்த லைட்டாக மிஸ்டேக் வரும், அதை நம்ம கட் பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தது டெப்த் எடுக்காமல் இருக்கும். சரிங்களா? இப்போது லென்த்து எவ்வளவு அப்படின்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, சரியான அளவு. அடுத்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அந்த இடத்துல இருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற எவ்வளவு இன்ச்சஸோ அதை அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சரியான அளவு இருக்கா, நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை கட் பண்ணலாமா அப்படின்னு தெரியும். சரிங்களா? அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி பிசுறுகள் இருந்ததுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், டெப்த் எடுக்கிறோம். கார்னர்லேருந்து 2 பீஸில் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி டெப்த் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ தான் நம்ம டெப்த் எடுத்துருக்குறோம், ஃபஸ்ட்டே நம்ம வந்து எடுக்கலை. சரிங்களா? சென்டர் வந்து இப்போ ஹேர் கட் கொடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த இடத்துல கட் பண்ணனால ஹேர் கட் மிஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஹேர் கட் கொடுத்துருக்கேன். இப்போது டெப்த்து எடுத்த பகுதி ஃப்ரண்ட்டு நோட் பண்ணிக்கிட்டோம். இப்படி நோட் பண்ணுறதுனால இடது வலது மாறாது. சரிங்களா? இப்போது சரியான அளவு இது மாதிரி மார்க் பண்ணி மறுபடியும் சென்டர் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. அதாவது அப் அண்ட் டவுன், ஒரு ஸ்லீவ் மேலே இருக்குது, ஒரு ஸ்லீவ் கீழே இருக்குது, ஒரு ஷோல்டர் மேலே ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது, வலது இடது மாறி இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. சரிங்களா? இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 மார்க்கிங்கையும் கரெக்டாக வந்து பின் போட்டுக்கோங்க, அல்லது அந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்களோட விருப்பம். சரிங்களா? நீங்கள் எந்த மாதிரி வந்து பழகி இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆஃப்லேருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? அடுத்தது மறுபடியும் ஃபுல்லாக பேக் சைடு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அதே மாதிரி 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டுக்கிட்டு வர்றோம். இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா சுருக்கங்கள் வரக்கூடாது. அதே போல் எந்த காரணத்தை கொண்டும் பாடி பார்ட்டையும் சரி ஸ்லீவும் சரி நம்ம இழுக்கவே கூடாது. சரிங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள், நம்ம குறித்த அளவு அப்படியே சரியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா குறித்த இடத்துல அப்படியே வச்சு தானே நம்ம வந்து தையல் போட்டோம். அதனால் அளவுகள் அதிகமாகவோ குறைவாகவோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு ஆஃபில் வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா? இந்த ஆஃபோடு நான் முடிச்சிட்டேன். இப்போ 2 தையல் வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்டையும் சேமாக வச்சுட்டு ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து கரெக்டாக வந்து வரலை, ஸ்லீவ் வந்து சரியாக வரலை. என்னோடய ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேம் இது வந்து சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம், ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும். சரிங்களா? 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இடது வலது மாறுது அப்படிங்கிற ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இது மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம மார்க் பண்ணும் பொழுது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? பாருங்கள், நம்ம மார்க் பண்ண மார்க்கிங்கில் சரியாக தையல் விழுந்திருக்கு. இப்போது ஸ்லீவ் ஜாயின் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது டிப் நம்பர் 10. சரிங்களா? இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. சைடு ஜாயின் பண்ணணும். கொக்கிப்பட்டி சைடு அளவுகள் மார்க் பண்ணிக்கோங்க. வி பட்டி சைடு தான் அளவுகள் மார்க் பண்ணணும். ஏன்னா சிலருக்கு
ஸ்லீவ் வந்து 2 பக்கம் சரியாக இருக்கும், அதாவது கை வந்து பருமன் சரியாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை பருமனாகவும் ஒரு கை வந்து கொஞ்சம் பருமன் குறைவாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு, கீழ்ப்பக்கம் பட்டியிலையும் எவ்வளவு அகலம் இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடுனா கொக்கிப்பட்டி சைடில் ஃப்ரண்ட்டோட அகலம் எவ்வளவு இருக்குது, அதாவது இடுப்பு சுற்று எவ்வளவு இருக்குது அப்படின்னு 3 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? அதே போல் இந்த சைடு வீப்பட்டி சைடு நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறோம், கை சுற்று. அடுத்து ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிப் ரவுண்டு, இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் இருந்து சரிங்களா? வி பட்டியை வந்து நம்ம அளவுகளில் ப்ளஸ் பண்ணக்கூடாது. அளவு ப்ளவுஸ்லேயும் சரி, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் சரி, மீதம் இருக்கக்கூடிய இடுப்பு சுற்றளவு ஃப்ரண்ட் சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஹிப் ரவுண்டு, ஆம் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு 3 பாயிண்ட்டுக்கும் இது போல் ஸ்ட்ரைட்டாக லைன் போடணும். சரிங்களா? லைன் போடுறப்ப இந்த மாதிரி லைன் ஸ்ட்ரைட்டாக வந்ததுனா தான் நம்ம அளவுகள் சரியானது அப்படின்னு அர்த்தம். இதில் ஆம் ரவுண்டு எக்ஸ்ட்ராவோ அல்லது குறைவாவோ வருது அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டிப் நம்பர் 10. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் சைடில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பேக் சைடில் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் பாருங்கள், சென்டர் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து சரிங்களா, நம்மளுடைய அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அதே போல் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டரையும் சேமாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு ஏன்னா ஆல்ரெடி நம்ம டாட் பிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது கார்னரில் சைடு ஜாயிண்ட் தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். சென்டருடைய லெஃப்ட் சைடும் சென்டருடைய ரைட் சைடும், வலது இடது. சரிங்களா? 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டை, அந்த மார்க் எடுத்து கரெக்டாக பேக்கில் மார்க் பண்ணியிருக்க இடத்து மேலே சரியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மார்க் பண்ண இடத்து நேர் தையல் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும், சரியாக அளவு. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரவுண்டு, ஆம் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு 3 தையலும் பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அளவுகள் சரியாக மார்க் பண்ணியிருக்கோமா அல்லது தவறுகள் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கணிச்சிடலாம். சரிங்களா? ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிவிட்டு கூட அடுத்த தையல் நீங்கள் போடலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உள்பக்கமாக போடலாம், இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கத்தில் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் இருந்து தையல் போடுவோம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஹிப் ரவுண்ட் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக நம்ம தையல் போடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 சைடும் தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது ஸ்லீவும் நம்ம பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த வந்து இது மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா 4 தையலும் ஒரே புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆம்கோல் பக்கத்தில் நம்மளுக்கு சுருக்கங்கள் வர வாய்ப்பில்லை. ஏன்னா மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நகர்ந்து இருக்குது, ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த சுருக்கங்கள் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டில் வந்து சைடு உயரத்தையும் 1/2 இன்ச் கட் பண்ணியிருக்கோம். ஆக ஆம்கோல் சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? சைட்லேயும் நம்மளுக்கு சுருக்கம் வராது, அதே மாதிரி மேல் பக்கத்தில் ஆம்கோலையும் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது. இந்த பதிவில் 10 வகையான டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸை பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணணும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.